கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு சர்ச்சில் விசுவாசியாக இருக்கிறேன். எங்கள் சபை மகிமையின் கூடாரம். எங்கள் பாஸ்டர் எப்பயுமே ஃபுட்டில் நின்று தான் நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி அவர் அங்கேருந்து என்னை பார்க்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தருக்குள் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்டாலின் பாஸ்டருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். சபையாராகிய உங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய சிறு வயதில் பெரிய பெரிய சிலைகளையும் படங்களையும் பார்த்து தான் நான் வளர்க்கப்பட்டேன். அந்த சிலைகளை தொட்டு கும்பிடுவதும் சிலைகள் முன்னாடி ஜெபம் செய்வதும் வழக்கமாக கொண்டிருந்தேன். அப்படித்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது குடும்பத்தில் குறைவாக இருந்தாலும் மடத்தில் அதை அதிகமாக செய்து கொண்டிருந்தேன். சிலை முன்னாடி மணிக்கணக்கில் ஜெபமாலை செய்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தீவிரமான மாதா பக்தர் நான். நிறைய பேருக்கு ஜெபமாலை வாங்கி கொடுப்பேன். என்னுடைய கழுத்தில், பேகில், பாக்கெட்லலாம் ஜெபமாலை வச்சுருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. நான் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபமாலைன்னா என்னன்னு தெரியுமா? கர்த்தர் நல்லவர். பல பேருக்கு தெரியுது, சிரிக்கிறீங்க. ஏன்னா அங்கேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான் நம்ம நிறைய பேர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு காலத்தில் பெந்தகோசு ஜனங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி தேவனை அறிந்த உங்கள் முன்னாடி, வேதத்தை வாசிக்கிற உங்கள் முன்னாடி இருப்பதே நான் பாக்கியமாக கருதுகிறேன். வசனம் டச் பண்ணால் கைத்தட்டி சத்தமாக ஆமேன்னு சொல்லணும். கர்த்தர் நாமம் மகிமைப்படணும். பாஸ்டர் எனக்கு 1/2 hour கொடுத்தாங்க. நான் 40 minutes கேட்டேன். நான் 2 மணி நேரம் கொடுத்தா கூட சாட்சி சொல்லுவான் மகிழ்ச்சியாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. ஏன்னா ஆண்டவரை நிறைய பேர் அறியணும், தெரியணும். தேவன் ஒருவரே இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான தேவன் என்பதை அறிந்த நீங்களும் நானும் இந்த பரிசுத்த தலத்தில் இருப்பதை மகிழ்ச்சியாக கருதுகிறேன். கர்த்தர் நல்லவர். அப்படியாக சிலையை டெக்கரேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 23 வருஷம் மடத்தில் என்னுடைய துறவற வாழ்க்கையை நேசித்து வாழ்ந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மடத்து வாழ்க்கை. தெரியல கர்த்தர் எப்படி என்னை அந்த மார்க்கத்தை விட்டு எடுத்துன்னு வந்தான். அவர் அறிவார். ரொம்ப டூ மச்சாக பக்தி விருத்தியாக இருக்கிறவரை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அது என் வாழ்க்கையில் நடந்தது. ஆமென். அப்படியாக சிலை வழிபாடு செய்கிறதே வழக்கமாக கொண்டிருந்தேன். நான் பல பேர் கஷ்டம்னு சொன்னால் மாதாட்ட போய் எப்படி ஜெபமாலை சொல்லணும், வேளாங்கண்ணிக்கு எப்படி எந்தெந்த நாட்கள் போகணும், அதை தான் நான் அதிகமாக சொல்லி கொடுத்தேன். அதை தான் நானும் செய்து கொண்டிருந்தேன். ஒகேஷன் ப்ரொமோட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது மடத்தில் சிஸ்டா வருது. அதாவது 10th +2 படித்த பிள்ளைங்களெல்லாம் சிஸ்டா ஆள் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒகேஷன் ப்ரொமோட்டர். அதில் நான் ரொம்ப கெட்டிக்காரி. சிஸ்டர்ஸ் மற்றவங்களாம் போனால் சும்மா வருவாங்க. ஆனால் நான் போனால் 4-5 பேரை கூட்டின்னு வருவேன். எப்படி? திருமண வாழ்க்கையை பற்றி தப்பாக சொல்லி தர்றது. ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்து தான் என்னையும் ஒருத்தவங்க சிஸ்டராவை கூட்டின்னு போனாங்க. எனவே கர்த்தர் நல்லவர். அப்படி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று. அந்த வாழ்க்கையை பற்றி தப்பாக சொல்லி கொடுக்குறது. யாரோ ஒரு ஆளை திருமணம் செய்துன்னு எதுக்காக நம்ம கஷ்டப்படணும்? மடத்துக்கு சிஸ்டராக வந்துட்டிங்கன்னா அங்கே மாதாவுக்கு சேரீ கட்டலாம். அப்போ கூட மாதாவை பற்றி, புனிதரை பற்றி தான் சொல்லுவேன். இப்போது அந்த மாதிரி சொல்லி பல பேரை கன்னியாஸ்திரியாக நான் காரணமாக இருந்திருக்கிறேன். இன்றைக்கி யூடியூப்பில் என்னுடைய சாட்சி செய்திலாம் கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, எங்கேயோ திருமணம் செஞ்சுன்னு நாங்கள் நல்லா இருந்திருப்போம், எங்களை கொண்டாந்து மடத்தில் அடிச்சுட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்களேன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. எனவே உங்களையும் என்னையும் தொட்ட தேவன் அவர்களையும் தொடுவார். ஆமென். எஸ். அப்படி நான் நேசித்து வாழ்ந்த வாழ்க்கை அந்த மடத்து வாழ்க்கை. பல பேர், அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்கன்னா அந்த தாய் பதறிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி 3 நாள் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறது.
இதை நான் சொல்ல எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா பல பேர் வேளாங்கண்ணி போக நான் காரணமாக இருந்திருக்கிறேன். கஷ்டம்னு சொன்னால் வேளாங்கண்ணிக்கு நடந்து போங்கன்னுவேன். குழந்தை இல்லைன்னா ஒரு மாதா சிலை குழந்தை வச்சுருப்பாங்க. அந்த சிலையை பார்த்து மாதாவே இந்த குழந்தைய கொடுத்துருங்கன்னு ஜெபம் பண்ணுங்கள், ஜெபமாலை பண்ணுங்கள், கட்டாயம் மாதா கொடுப்பாங்க. இப்படிலாம் சொல்லி நான் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா பல பேர் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படிலாம் செய்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் அறிந்தார். பிரியாவை இன்னும் விட்டால் தமிழ்நாட்டு பெண்களெல்லாம் சிஸ்டராக்கிடுவாங்க. அதனால் ஏற்ற நேரத்தில் என் தேவன் என்னை தொட்டார். ஒரே ஒரு வார்த்தையில் நான் தொடப்பட்டேன். இதேபோல் ஒகேஷன் ப்ரமோட்டருக்காக ஒரு ஊருக்கு நான் சென்றிருந்தேன். அங்கே ஒரு முதியவரை சந்தித்தேன். அவரை நான் சந்திக்கும் பொழுது என்னுடைய கையில் ஜெபமாலை செய்து கொண்டிருந்தேன். சத்தியத்தை சொல்லும் பொழுது நேக்காக பார்த்து சொல்லணும். அவங்க சிலை வழிபாடு செய்கிறவங்கள போயிட்டு இந்த சிலை வழிபாடெலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கோபப்படுவார்கள், எரிச்சல் அடைவார்கள். அப்படி எரிச்சல் அடைந்தவள் தான் நான். பெண்டிகாசு ஜனங்க கிட்ட வந்தாங்கன்னா நெருங்கவே விட மாட்டேன். அந்த அளவுக்கு மாதா பக்தர் நம்பலாம். ஆனால் தேவன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்னை சாட்சியாக நிறுத்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படியாக அந்த ஐயாவை நான் சந்திக்கும் பொழுது ஜெபமாலை செய்து கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், சிஸ்டர் அது என்ன உங்கள் கையில்? அவருக்கு ஜெபமாலைன்னு தெரியும், ஆனால் எனக்கு சத்தியத்தை சொல்லணுமே, அதற்காக அந்த உங்கள் கையில் என்னான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக பெண்டிகாசு ஜனங்க ஜெபமாலை சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்னான்னு கேட்டதால் எனக்கு மகிழ்ச்சி. வாங்க ஐயா நம்ம 2 பேர் சேர்ந்து சொல்லலான்னு. சொல்லலாம் அப்படின்னா என்னான்னு கேட்டார். ஜெபமாலைன்னா என்னான்னு கேட்டார். நான் சந்தோஷமாக அவரிடம் எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். அடுத்து என்ன செய்வீங்கன்னு கேட்டார். அவரை நான் சந்தித்த நாள் திங்கட்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் நாள். அந்தோனியாருக்கு உப்பு மிளகு போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். இன்னும் அந்தோனியாரை பற்றி என்னன்னு அந்த நேரம் சொன்னோன்னே எனக்கு தெரியாது. அப்படி நிறையா உடான்ஸ் எல்லாம் விட்டான் அப்படி அப்படின்னு. பாருங்கள், உண்மையான தேவன் கர்த்தரை விட்டுட்டு கர்த்தர் மீது பிரியமாக இருந்து கர்த்தரை நேசித்தவர்களை கடவுளாக நினச்சி வணங்கி இருந்திருக்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் அறியாமை, தெரியாமை. இதை அதிகமாக நான் செய்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த ஐயா கேட்டார், அதுக்கடுத்து என்ன செய்வீங்க? அதுக்கடுத்து புதன்கிழமை சூசையப்பர் நாள், அதுக்கடுத்து வியாழக்கிழமை இன்ஃபன்ட் ஜீசஸ், வெள்ளிக்கிழமை சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், சனிக்கிழமை மாதா நாள், ஞாயிற்றுக்கிழமை மாசுக்கு போவோம். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு 4 வருஷம் ஆகுது, இன்னும் மறக்கல அதெல்லாம். ஏன்னா 23 வருஷம் அதை நேசித்து விரும்பி செய்து கொண்டிருந்தேன் நான். அப்போ அந்த ஐயா சொன்னார், சரி சிஸ்டர், டைம் இருக்கிறப்ப ஜெபமாலை சொல்லுவீங்க, மற்ற நேரம் புனிதர் வணக்கம் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் பிறந்து வளர்ந்து உங்கள் பாவத்துக்காக என் பாவத்துக்காக மரித்து உயிர் தெழுந்து உயிரோடு ஜீவிக்கிறாரே, அவருக்காக எந்த நாள் என்று என்னை கேட்டார். அந்த ஒரு வார்த்தையில் நான் தொடப்பட்டேன். கர்த்தர் நல்லவர். அப்படியாக இது ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் நமக்கு கண்கள் இருந்தும் தெரியாமல் அறியாமல் இருக்கிறோம். பாருங்கள், முக்கியமாக பைபிள் அங்கே படிக்கிறதில்ல. என்னுடைய சாட்சி செய்தி கேட்டு பல பேர் எனக்கு கேட்பாங்க, பைபிள் படிக்காத உங்கள் தவறு இல்லையா? எனக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. எங்கே வாய்ப்பு கிடைக்குங்க? டீச்சர் சொல்கிறத தான் நம்ம கற்றுக்க முடியும். நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார்களோ அதை தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த ஐயா சொன்னார், 2வது வார்த்தை கேட்டார், ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்று பைபிளில் இருக்குதா என்று கேட்டார். இருக்குதா? இல்லை. 3வது கேட்டார், 10 கட்டளையில் முதல் கட்டளை என்னான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியும் ஐயா, அதெல்லாம் சின்னதுலேயே படிச்சிருக்க, ஒரு தடவை சொல்லுங்களான்னார். என்னையின்றி அங்கே அந்த பைபிளில் இன்னும் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, என்னை தவிர வேறு கடவுளை தெளிவாக சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் எதுக்கு மாதா கிட்ட, எதுக்கு புனிதர்கள்ட்ட? இதெல்லாம் நினச்சி என் தேவனை விட்டுட்டு ஏதோ செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தேன். அந்த தருணத்தில் என்னைக்கும் பெந்தகோசு ஜனங்க பேசினா செவி கொடுத்து கேட்காத நான், எரிஞ்சு உழற நான், அவங்கள விட்டு விலகி போகணும்னு நினைச்ச நான், அந்த ஐயா இன்னும் கொஞ்சம் பேசுவாரான்னு நான் ஏங்கினேன். அதுதான் கர்த்தர் தொடுதல். ஆமென். அப்படியாக அந்த பிறகு, ஐயா நீங்கள் வேறு எதனா சொல்லுங்கள், என் தேவன் மீது வந்த பற்று பாசம் என்னை அவரிடம் இன்னும் அதிகமாக பேச தூண்டியது.
அவர் சொன்னார், சிஸ்டர் தயவு செய்து பைபிளில் இல்லாததை செய்யாதீர்கள், நான் சொல்லும் தியானத்தில் போய் கலந்துக்குங்க, அங்கே சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்பதற்கு பல வசனங்கள் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னார். அந்த தியானம் எங்கே இருக்குது நான் ஏங்கி கொண்டு எப்போ போய் அட்டன் பண்ணலாம் என்று காத்து கொண்டிருந்தேன். அதே போல் ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. அப்போல்லாம் நான் கான்வென்ட்டில் தான் இருக்கிறேன், சென்னையில் பாலவாக்கத்தில். அந்த தியானத்தில் கலந்து கொண்ட பிறகுதான் பைபிளில் பல வசனங்கள் சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்பதை நான் வாசித்தேன். அதில் ஒரு சில வசனங்கள் நான் சொல்கிறேன், படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஏசாயா 44 15 18, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம், உபாகமம் 27:15. அதில் ஒன்று படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். ப்ளீஸ் பாஸ். எஸ். பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எஸ். எந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். போதும். அடுத்து எரேமியா 10ஆம் அதிகாரம் 3 - 6. இது மட்டும் படிச்சிருங்க. எரேமியா 10 3-6. ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணியப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். அப்போ அது எதுக்கும் உதவாதது என்று பைபிள் சொல்லுகிறது. சங்கீதம் 115 3-8 வரைக்கும் படித்தா அது காதிருக்கும் கேட்காது, வாயிருக்கும் பேசாது என்று மிக அழகாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக டோட்டலாக மனித கையினால் செய்யப்பட்ட சிலை பிரயோஜனமற்றது என்று சொல்லப்படுகிறது. அப்போ தான் நான் அந்த தியானத்தை அட்டன் பண்ண பிறகு தான் நினச்சேன், இப்படிலாம் வசனம் கர்த்தர் அருவருக்கிறன்னு சொல்கிறார். சிலை வழிபாடு அவருக்கு முதல்ல கோபம் வர காரியம் இந்த சிலை. என்னை போல ஒரு உருவத்தை செய்து வணங்காதன்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் கத்தோலிக்க மார்க்கத்தில் மொத சிலை தான் நிற்கும் சர்ச்சி ஃப்ரண்ட்லே. இது நான் சொல்ல எனக்கு தகுதி இல்லை. 23 வருஷம் சிலையே கெதியாக இருந்தேன். நான் சிலையை துடைக்கிறது, டெக்கரேஷன் பண்ணுறது, அந்த சிலைக்கு சேரீ கட்டுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சிறு பிள்ளைகளை வச்சு கலர் கலராக சேரீ கட்டி அந்த சேரீக்கு மேட்சாக ஃப்ளவர் பூ வச்சு வத்தி வச்சு இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணின்னு இருந்தேன். கர்த்தருடைய கண் பூமியில் உலாவி கொண்டு இருக்கிறதாம். அந்த கண் என்னையும் உங்களையும் கண்டது. அதுக்கு தான் இந்த பரிசுத்த தலத்தில் இந்த நாளில் அவரை துதித்து பாடி ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். அப்படியாக அந்த தியானத்திலே குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் இல்லாதது ஒன்று என்று நான் அறிந்து கொண்டேன். கர்த்தர் எந்த வயசில் ஞானஸ்தானம் எடுத்தார்? அவருக்கு 30 வயசு இருக்கும்போது ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் சானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனால் ஞானம் வந்த பிறகு தான் ஸ்தானம். குழந்தையில எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னே தெரியாது. ஆக குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் இல்லாத ஒன்று என்பதை தெரிந்து அந்த 7 நாள் தியானத்தில் நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். ஆமேன். ஆக எல்லாம் அறிந்து கொண்டேன். அதாவது நான் நேசித்து விரும்பி செய்து கொண்டிருந்த அந்த சிலை வழிபாடு கர்த்தரால் அருவருக்கப்படக்கூடியது. அது மனித கையினால் செய்யப்பட, அது கோல்டாகவே இருக்கட்டுமே, அது எதுக்கும் உதவாதது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதன் மீது ஒரு வெறுப்பு.
கர்த்தர் மீது ஒரு பாசம் பற்று வந்தால் நம்ம நேசித்து விரும்பி செய்து கொண்டு இருக்கிற தவறான பழக்கத்திலிருந்து ஒரு வெறுப்பை கர்த்தர் தருவார். அப்படித்தான் என் வாழ்க்கையில் அது நடந்தது. அந்த 7 நாள் தியானத்தில் சில வழிபாடு செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொண்டேன். குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் இல்லாதது ஒன்று தெரிந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். இதை 7 நாள் முடிஞ்சு எங்கே வரணும்? திரும்ப கான்வென்ட்டுக்கு வரணும். வந்து ஜெபமாலை சொல்ல முடியுமா? நான் கான்வென்ட்டில் இருக்கும் பொழுது என்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன வேணும் என்று கேட்டால் நான் சிலையை தான் கேட்பேன். அதுவும் இங்கே இந்தியாவிலேருந்து இல்லை, ஃப்ரான்ஸ்லேருந்து இட்டாலியிலேருந்து கேட்பேன். கத்தோலிக்க மார்க்கத்தில் இது கம்மி கிடையாது, கேட்ட உடனே வாங்கி கொடுப்பார்கள். எனவே அந்த கான்வென்ட் ஃபுல்லாக சிலையால் நிரப்பி வச்சதே நான் தான். மற்ற சிஸ்டர்ஸும் செய்வாங்க, ஆனால் வெளியிலேருந்து சிலை கேட்டது நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சிலை முன்னாடி போய். அந்த சங்கீதம் 115 படித்து தான் நான் வெட்கப்பட்டேன். அந்த சிலை முன்னாடி போய் நின்றுன்னு மணிக்கணக்கில் அந்த சிலையே பார்த்துனுக்கிறது, முத்தம் கொடுக்கறது. ஆனால் ஒரு நாள் எனக்கு அந்த முத்தம் கொடுக்கல அந்த சிலை. சங்கீதம் 115 படித்து தான் அதை நான் அறிந்து கொண்டேன். ஆமாம், மணி கணக்கில் முட்டி போட்டுன்னு இருக்கிறது, அங்கே அந்த சிலையே பார்த்துன்னு இருக்கிறது, தலைக்காணி கீழே சின்ன சின்ன சிலை வச்சு படுத்துக்கிறது. இப்படிலாம் இருந்த என்னை என் தேவன் ஏற்ற நேரத்தில் சத்தியத்தை அறிவீர்கள். ஆமேன். அப்படி நடந்தது. சரி, அப்போது கான்வென்ட்டுக்கு வந்த உடனே அது அக்டோபர் மாதம். ஜெபமாலை சொல்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கிரியேட்டிவிட்டியாக நான் செய்வேன். அதாவது சுத்து பிரகாரம் வர்றது, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி செய்வேன் நான் ஜெபமாலை. என்னுடைய பேர் முதல்ல இருக்குது நோட்டீஸில். எங்கள் சுப்பீரியர் சொன்னாங்க, பிரியா நல்ல வேளை நீ வந்த, நாளைக்கு உன்னுடைய டேர்ன், இந்த வாரம் உன்னுடைய டேர்ன் ஜெபமாலை சொல்கிறதுன்னாங்க. சொல்லும்மா, கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அவர் மட்டும்தான் உண்மையான தேவன் அறிந்து கொண்ட பிறகு ஜெபமாலை சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், இனி என் வாழ்க்கையில் ஜெபமாலையே சொல்ல போகிறதில்லைன்னு சொன்னேன். ஷாக் அந்த அம்மாவுக்கு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் இன்னாங்க. எஸ், அண்டில் மை டெத் ஐ எம் நாட் கோயிங் டு டெல் த ரோசரின்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்டாங்க, தெரியல இது டெலிகாஸ்ட் ஆகட்டும், எந்த பெந்தகோஸ் பேய் பிடிச்சிச்சின்னாங்க என்ன. இப்போதான் கர்த்தர் பிடிச்சிருக்கிறார் நான் சொன்னேன். ஆமேன். கையை தட்டி ஆமேன் சொல்றது இல்லை. இதுக்கெல்லாம் தைரியத்தை கொடுத்தார் கர்த்தர் எனக்கு. நாட் ஈவன் அது உடம்பு மட்டும் பாடி கிடையாது, அந்த வீரத்தை தைரியம் கொடுத்தார். அவங்க அங்கெல்லாம் சுப்பீரியர், கவுன்சிலர், மதர் ஜெனரல் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அங்கே அதெல்லாம் மதர் ஜெனரல், கவுன்சிலர், சுப்பீரியர்லாம் வேதத்தில் இருக்கா? கிடையாது. ஒரே ஒரு சுப்பீரியர் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு. அதை அறிந்த பிறகு அதை நான் சொல்கிறேன், நான் நேசித்து வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி இப்படி ஒரு வெறுப்பு வந்துச்சு எனக்கு தெரியாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் என் கண்ணை திறந்தார். ஆக போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே இல்லை, போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சுன்ன பிறகு தான் நிறைய பேர் முகத்தில் சிரிப்பு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நிறையா சொல்லலான்னு நினச்சின்னு இருக்கிறேன். எனவே ஐ வில் ஃபினிஷ் ஸ்டார்ட் ஃபாஸ்ட். அப்போது சரி, உனக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர்? ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா சாட்சியிலையும் சொல்லுவேன், கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கக்கூடிய டிசிப்ளின், ஒழுக்கம், பண்பாடு வேற எங்கேயுமே இருக்காது. அந்த சில வழிபாடு, புனிதர் வணக்கம் தவிர அங்கே கற்றுக்கொண்ட அந்த டிசிப்ளின், ஒழுக்கம், பண்பாடு தான் நான் இன்றும் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஆமேன். அப்படியாக என்னை தவறு செய்தால் உடனே அனுப்பி விடுவார்கள். ஆனால் தவறு செய்யாத மடத்தை விட்டு போகிறோன்னு சொன்னால் காரணம் என்னான்னு கேட்பாங்க. அதுக்கு சிலை வழிபாடுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சிலை வழிபாடு செஞ்சதில் நம்ம ஆளாக இருந்தோங்க. இப்போ என்னாச்சு? பைத்தியம், மெண்டல், லூஸு, இந்த பேரெலாம் அவங்களா ஒருவேளை அவங்க இருந்திருந்தாலே தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் மத்தியில் என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். எங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டாங்க. நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் 23 வருஷம் இருந்தேன்னு சொன்னேன். ஃபாஸ்ட்டாக சொல்கிறதா இருக்குது, டைம் நிறைய கொடுக்கல பாஸ்டர் எனக்கு. எனவே எங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி 9 நாட்டுக்கு அவர் கிருபையால் நான் போயிருக்கிறேன் அது சேவை பண்ணுறதுக்காக. அப்போது உங்களுக்கு இங்கே பிடிக்கலன்னா வேறு கம்யூனிட்டி மாற்றி தரேன்னாங்க. இருக்கவே மாட்டேன்னு சொன்னேன். பல போராட்டம், பல பேரை வச்சு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. கிடையாது, மடத்தில் இருக்க மாட்டேன்னு. அப்போ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னாங்க. நான் கேட்குற இடத்துக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க முடியுமாண்ணா? கட்டாயம் கொடுக்குறேன்னாங்க. கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னேன் நான்.
ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியாக அந்த போராட்டத்தின் மத்தியில் போராட்டம்லாம் சொல்ல டைம் எல்லாம் சொல்லவும் கூடாது. ஒரு சிலதெல்லாம் நம் நன்மையானதை கற்றுக்கொண்ட இடம் அது, என்னை வளர்த்து விட்ட இடம் அது. எனவே பல போராட்டத்தின் மத்தியில் மடத்து விட்டு வெளியே வந்தேன். எங்கே போகிறோன்னு தெரியாத நான் மடத்து விட்டு வெளியே வந்தேன். அதாவது நம்ம இந்த இடத்துல போய் இருக்கலான்னு நான் யோசிக்காமல் வந்தேன். ஆனால் கர்த்தரை நம்பி ஒரு படி எடுத்து வைத்தால் அவர் பல வழி திறக்கக்கூடிய தேவன். அவரை நம்பியோர ஒரு நாளும் அவரை கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில் தத்ரூபமாக நடந்து கொண்டிருக்கிறது அது. எப்படி எங்கே போகிறேன்னு தெரியாத வந்தேன். அந்த சமயத்தில் நான் ஸ்கூலில் கர்த்தர் கிருபையால் எச்சமாக இருந்தேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் எனவே நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தேன். நான் அங்கே இருக்கும் பொழுது நான் மடத்தை விட்டு வெளியே வரும்பொழுது எனக்கு எல்லா மடத்தில் லக்ஸரியாக இருக்கும். எல்லாருக்குமே மடத்தில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது. டைமுக்கு என்ன வேணும்னு கேட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய பணி பெண்கள் மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க. எல்லாமே மடத்தில் இருக்கும். ஆனால் தேவனை அறிந்த பிறகு அந்த லக்ஸரி எல்லாம் வேணாம் என்று ஒதுக்கிவிட்டு என் கர்த்தர் ஒருவரே வேண்டும் என்று நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து பாடுகள் பட்டேன். ஆயமாட்ட கேட்டேன், எனக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுக்க முடியுமான்னு. அவங்க சொன்னாங்க, ரூம்லாம் எடுக்க முடியாது சிஸ்டர், வீடு வாடகை எடுங்கன்னாங்க. வீடு வாடகை எடுக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ், என்ன மாதம் பிறந்தா வாடகை கொடுத்தா போதும்னாங்க. இவ்வளோதான் சொன்னாங்க. சரி எடுங்கன்னு சொன்னேன். வீடு வாடகை எடுத்த பிறகு தான் அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த சோறு விண்டோ நான் மட்டும் இருக்கிறேன். கான்வென்ட்டில் இப்படி திருமண சர்ச்சு, இந்த பக்கம் திருமண சாப்பல், இந்த பக்கம் திருமண டைனிங் ஹால், இப்படி போனால் பார்லர், இப்படி இருக்கிற இடத்துல உள்ளே இருந்துட்டு வீட்டில் அந்த தனியாக வந்து இருக்கும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் அப்போ கூட நான் ஏன் வெளியே வந்தேன்னு ஒரு நாளும் நான் நினச்சிட்டேன். என் தேவனை நான் தூஷிக்கவே இல்லை. கர்த்தர் என்னை நடத்துவார், அவரை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு வழி காட்டுவார் என்ற தைரியம் எனக்கு இருந்தது. அப்கோர்ஸ் அன்னைக்கு அழுதேன். அந்த சிஸ்டர்லி அன்பு, சகோதர அந்த பாசத்தை நான் மிஸ் பண்ணேன். எனிவே 4 மணிக்கு ஹவுஸ் ஓனர் வராங்க. சிஸ்டர், அந்த அம்மா கிராண்ட் சில்ட்ரனாக நம்ம ஸ்கூலில் படித்தவங்க. சிஸ்டர், நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 21 ருபீஸ் இருக்குது என் கையில். அப்போது 21 ரூபா, சாதா ஒரு 21 ரூபா என் கையில் இருக்குது. ஆனால் ஹவுஸ் ஓனர் வந்து என்கிட்ட அட்வான்ஸ் கேட்டாங்க. சிஸ்டர், நீங்கள் 4 மணிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்கன்னாங்க. நான் எதுக்கு 4 மணிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுன்னு? நீங்கள் தானே வீடு வாடகை எடுத்தீங்க, நீங்கள் தான் சிஸ்டர் கொடுக்கணுன்னாங்க. தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் என் கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை நான் அறிந்தேன். ஜெபம் பண்ண யார் முன்னாடி, பாஸ்டர் இப்போ சொன்னார் பாருங்க, நம்ம யாரு முன்னாடி வெட்கப்பட்டு போக விட மாட்டார் கர்த்தர், அவரை நம்பி ஓர. அப்படியாக என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே டென்ஷன். ஜீசஸ், நான் என்ன பண்ணுவேன்? 21 ரூபா வச்சுருக்கிறேன். அந்த டைம்லலாம் நான் சபைக்கு போகல. அப்போலாம் ரட்சிக்கப்பட்டு வீடு ஒரு ரூம் வாடகை எடுத்திருக்கிறேன், அவ்வளோதான். அப்போ தெரியாது. அந்த யூனியன் ஒரு இடத்துல இருந்தேன். அப்போது அந்த நேரத்தில் நானும் ஒரு சகோதரியும் ஒரே நாள் கான்வென்ட்டில் ஜாயின் பண்ணோம். அந்த அம்மா சிஸ்டர் அவளை 3 வருஷம் படித்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க நல்ல டைம். நான் சிஸ்டர் ஆகிட்டேன். ஏன் நல்ல டைம் சொல்லுவேன்? நான் சிஸ்டர் இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமேன். அப்படியாக எனக்கு ஃபோனை போட்டு ஒரே திட்டு, நீ எதுக்கு மடத்தை விட்டு வெளியே வந்த? உனக்கு பெந்தகோசு ஜனங்க மாதிரி இனிமேல் பைபிளை தூக்கின்னு இங்கேயும் அங்கேயும் போக வேண்டியதுதான். நீ உனக்கு கார் கிடைக்காது, பங்களா கிடைக்காது, நீ எச்சம் பதிவு இருக்க மாட்டா, அப்படி இப்படி. 4 மணிக்கு எப்படி 15,000 கட்ட போகிறோம் நான் கவலையாகிறேன். இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும்? சரி சீக்கிரம் சொல்லுன்னு. என்ன பண்ண சாப்பாட்டுக்குன்னாங்க. கேட்ட ஆள் கஞ்சூஸ் மறுவாடி, எச்சு கையில் காக்கா ஓட்டாத ஆள். அவங்க கேட்டது ஒன்று, கேட்காதது ஒன்று. ஏன் உனக்கு என்ன, நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்லாம் என்னான்னு கேட்டேன். இல்லை, நீ பெந்தகோஸ்க்கு வந்துட்டல, இனிமேல் உனக்கு சாப்பாடெலாம் இருக்காது, அதனால் போனால் போதுன்னு உனக்கு ஒரு 1500 ரூபா அனுப்பி விட்டுக்கிறேன்னாங்க. ஒரே சந்தோஷம். 21 ரூபாய்க்கு 1500 ரூபா பெட்டர். ஆனால் கௌரவத்தை விட முடியுமா? நான் சொன்னேன், ஆஃப்டர் ஆல் ஒரு 1500 ரூபா ஒன்று நான் கேட்டேன்னா என்ன, இதுக்கு ஒன்றும் குறை இல்லை, வச்சு கேளுங்க. இது 1500 ரூபான்னா இன்னொரு டவுட்டு. 10 ரூபாய்க்கு டீ குடிக்கலாமா வேணாவா, குடிக்கலாமா வேணாவான்னு டீ கடைக்கிட்ட போய் சொல்கிறாலும் 1500 ரூபா ஓட்டது பெரிய விஷயம். அது எப்படிறா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த அம்மாவை நானும் சேர்ந்து வேளாங்கண்ணி போவோம். நாங்கள் 2 பேர் ஒரே நாள் சிஸ்டராவை ஜாயின் பண்ணோம் கான்வென்ட்டில். ஒன்றுமே புரியல. இப்போ நீ சொல்லிட்டு திரும்ப நீ எதுக்கு மடத்தை விட்டு வந்த, அப்படி இப்படின்னு ஒரே பேச்சு. நீ கட் பண்ண போனோன்னு அவகிட்ட
ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு அந்த கஞ்சூஸ் 1500 போட்டாலா இல்லையான்னு நான் ஃபோனை செக் பண்ணேன். அப்போ தான் அந்த வாரத்தில் தான் அந்த கூகுள் பேன்னு ஒரு ஆப் வச்சேன் என் ஃபோனில். கர்த்தர் நல்லவர், அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யக்கூடிய தேவன் நம் தேவன். நான் காலையிலிருந்து எப்படி எதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தனோ அதை என் தேவன் அந்த கஞ்சூஸ் மார்வாடி 1500 போட்டாலோ இல்லையோ தெரியாதுன்னு செக் பண்ணுறேன். என் கண்ணுக்கு அந்த 1500 15,000 தெரியுது. உண்மையாக சொல்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். பேனா எடுத்து போட்டு பார்த்தேன் 15,000க்கு எத்தனை ஜீரோன்னு. நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அன்னைக்கு எனக்கு. பார்த்தா 15,000, ஒன்றுமே புரியல. என் தேவனே ஏசப்பா, அவள் 15,000 போட்டாலோ இல்லையோ, என் தேவன் ஒரு அற்புதம் செய்யுங்க. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஏடிஎம் போனால் 3 500 நோட்டு வரக்கூடாது, 15,000 வரணும் ஏசப்பா அப்படின்னு போயிட்டு அந்த ஏடிஎம்மில் நான் செக் பண்ணேன். என் தேவன் ஒரு நாளும் என்னை வெட்கப்பட செய்யவில்லை. பெரிய அற்புதம் செய்தார். 15,000 நான் எடுத்தேன். வந்தேன். ஹவுஸ் ஓனர் 4 o'clock வந்தாங்க. பணத்தை கொடுத்தேன். சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். எப்படி இருக்கிறாங்க சகோதரின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன். ஏன் இப்போ என்ன காலையில் பேசினே இருந்தால் இப்போ கட் பண்ணேன்னாங்க. இல்லை, கர்த்தர் ஒன்று நேசிக்கிறாருன்னு. என்னை கர்த்தர் ஒன்று நேசிக்கல, ஏசப்பா நேசிக்கிறார். பைத்தியக்காரி, ரெண்டும் ஒன்று தான். அந்த இடத்துல கர்த்தர்னு சொல்ல மாட்டோம். எங்கள் பாஸ்டர் வேகமாக சிரிக்கிறார். ஏன்னா நாங்கள்லாம் கர்த்தர்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏசப்பான்னு தான் சொல்லுவோம். எனவே ஏன் அவ்வளோ சீக்கிரம் காலையில் ஃபோனை கட் பண்ணேன், இப்போ எதுக்கு கால் பண்ணுறேன்னாங்க. இல்லை, உங்கள்கிட்ட எவ்வளோ மாற்றத்தை பார்க்குறேன் அப்படின்னு. நீ ஒன்றா அந்த 1500 கொடுக்குவானா வச்சுக்க. அது வரைக்கும் தெரியல அந்த அம்மா ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டது. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. நீ போட்ட 15,000 நான் எடுத்துக்கினேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிட்டுன்னு சொன்னேன். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்னா தெரியல, சைலண்ட்டு. ஐயோ, ஒரு 0 நான் எப்படி எக்ஸ்ட்ரா போட்டேன். என் தேவன் உன்னை போட வச்சார், எனக்கு தேவைப்படுகிறது என்பதை அறிந்து செய்தார் என்று சொன்னேன். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ஃபினிஷ் ஆகுது. பட் எனிவே அப்படிலாம் செய்து அந்த நேரத்தில் பாருங்கள், பிசாசு எனக்கு ஆர்எஸ் மங்கலத்தில் பல சபை இருக்குது. எனக்கு எந்த சபை எங்கே இருக்குது, பெண்டகோஸ்ட் சர்ச் எங்கே இருக்குதுன்னு கண்ணை எப்படி சத்தியத்தை மறைக்கப்பட்டிருந்தனோ அதுபோல் எத்தனையோ சபைகள் இருக்குது, எனக்கு தெரியல. என் சபையை தேடி கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனார். மகிமையின் கூடாரம் என்ற சபையில் கர்த்தர் என்னை மகிமையாய் வைத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அங்கே நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும் பொழுது இந்த முதியோர் இல்லம், அப்நார்மல் சில்ட்ரன் ஹோம், இதெல்லாம் நான் பார்த்துன்னு இருப்பேன். மாற்றுத்திறனாளை நேசிப்பது என்னுடைய இயல்பான குணம். அதனால் பார்வை இல்லாத அம்மாங்க ஒரு 3 பேர் வச்சு, சொல்லப்போனால் நீங்களும் நான் உங்கள் சபைக்கு சொந்தக்காரி. ஏன்னா என்னுடைய ஊழியத்தின் அந்த அம்மாங்க வீடு வாடகை எடுத்து வச்சிருக்கிறேன். யாரோ ஒரு வீட்டுக்கு பெத்தேல் ஹோம்னு பேர் வச்சிருக்கிறேன். எங்கள் பாஸ்டர் ஆரம்பத்தில் சொன்னார், பெத்தேல் ஹோம்னு போடாதுன்னு சொன்னார். ஏன்னா அவர் ஒரு ஆர்மி ரிட்டையர்டான ஒரு தேவ மனிதர். எனவே அவருக்கு தெரியும் ரூல்ஸ் ரெகுலேஷன், அப்படி போடக்கூடாது. பட் ஸ்டில் யாரோ ஒரு வீட்டுக்கு பெத்தேல் ஹோம்னு பேர் வச்சு அந்த ஹோம் நான் நடத்தின்னு வரேன். இன்றைக்கி கர்த்தர் பெத்தேல் பிளஸிங் சர்ச்சில் என்னை சாட்சியாக நிறுத்தினார். அதனால் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் வருஷம் 3 வருஷமாக நான் அவரை பார்க்குறாங்க. யாரையும் எங்கள் பாஸ்டர் அனுமதிக்க மாட்டார் கன்வென்ஷனுக்கு. ஸ்டாலின் பாஸ்டர் தான் வந்து நடத்துவார். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்களும் நாங்களாம் உறவினர்கள். ஆமேன். கர்த்தருக்குள் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். பட் பெத்தேல் ஹோம் அதுபோல் எங்கள் பாஸ்டர் அங்கேருந்து இவ்வளோ வேலைகள் இருந்தோம், 4 சர்வீஸ் இருந்தோம். பாஸ்டர் தவற மாட்டார், எங்கள் பாஸ்டர் தவற மாட்டார் இங்கே அழைத்தா. அதுபோல் ஸ்டாலின் பாஸ்டரும் தவிர 3 வருஷமாக எங்கள் சர்ச்சுக்கு கன்வென்ஷனுக்கு வருவார். ஆக நீங்களும் நானும் உறவினர்கள். நம்ம எல்லாம் ஜெபம், ஒருத்தருக்கு ஒரு ஜெபம் பண்ணிக்கணும். கர்த்தரை நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட்.